ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசாலாக்ஸ். மைசாலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மைசா ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஸ்கூல் கிளம்பி காலைல போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் மாதிரி சிம்பிளாக வைக்காங்க, ஸ்போர்ட்ஸ் டேயில். அதனால் இதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஸ்கூலு விளாத்திக்குளத்தில் இருக்குது. விளாத்திக்குளத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில், ஆனால் விளாத்திக்குளம் தான். நாங்கள் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தோம். போனவங்க எங்களுக்கு வந்து மார்ச் ஃபஸ்ட்லாம் ரெடியாக இருந்தது. மார்ச் ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பரதநாட்டியம், சின்ன பசங்களுக்கு பரதநாட்டியம் Indian Olympic Games, respecting and abiding by the rules that govern them in the true spirit of sportsmanship for the glory of sport and honor of country. Order. ஹலோ, சித்தப்பா போயிட்டீங்களா? என்னது? இன்னும் நேரம் இருக்குல்ல. சரி சரி இருங்க, முடி கொடுத்துட்டு இங்கே வாங்க. இல்லை, இங்கே ஸ்கூலுக்கு வரணும், வாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சுட்டேன். சரி தான். Next, we have an energetic free hand exercise performance by our students. Witness the power of practice, dedication and teamwork in motion. Let the performance begin. எங்கே இருக்கான்? ஊதா சட்டையா? கருத்து மஞ்சள் முதல்ல கையை கணக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்ச் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. யூனிஃபார்ம் இருங்க இவங்க இதில் 4 கலர் இருக்கு, 4 குரூப் இருக்காங்க. இந்த இப்போ பரதநாட்டியம் ஆட வராங்க குட்டி பசங்க. 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்குமா சூப்பராக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. சேரீயெல்லாம் 7th வரைக்கும் 7th வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்க. குட்டி பிள்ளை சூப்பராக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. பரதநாட்டியம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆடினாங்க. ஏன்னா சின்ன பிள்ளை இல்லை அதனால் மறக்காமல் சூப்பராக ஆடிச்சுங்க. இது வந்து வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் எடுத்த உடனே இது டான்ஸ் வச்சுருந்தாங்க. வச்சதுக்கப்புறம் தான் மார்ச் ஃபஸ்ட்டு. இதில் வந்து எல்லோ டீம் வந்து ஆகாஷ், ரெட் வந்து மகிஷா, க்ரீன் வந்து இசானா ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் ஆனால் ஆல் பவர். இத்தனை வருஷம் ஆகிட்டு எல்லாருமே ஒரே கலரில் தான் யூனிஃபார்ம் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம். இந்த வாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு ஒவ்வொரு கலராக வந்துட்டு. சின்ன பிள்ளையிலேருந்து எப்படினாலும் 3 பேருக்கு ஒரே கலராக தான் வரும். இந்த வருஷம் தான் மாற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு கலர். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு தனித்தனியாக சேர் ஒதுக்கியிருந்தாங்களோ அதில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து குட்டி பசங்க எல்கேஜி யூகேஜி அவங்களும் டான்ஸ் பண்ணுவாங்க. இது எல்கேஜி டான்ஸு. இதான் எல்கேஜி. அதான் இதைத்தான் நானும் சொல்கிறேன். இது எல்கேஜி. அதுக்குள்ளேயும் ஆகாஷ் வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்னையை பார்த்தோன்னே தண்ணி குடிக்க வந்துட்டார் சார். ஆகாஷ் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கேன். வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தாங்க. எதுக்குனாலும் வந்தான்ல நான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்துட்டு போனான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு சைடு டான்ஸ் போய்கிட்டு இருக்கு. சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க குட்டி பிள்ளைய. 2 பேர் குடைறாங்க. நாங்கள் வந்து இங்கே சேரில் உட்காந்து நானும் இந்த கவுன்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ வந்து யோகா செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிலம்பம் ஃபஸ்ட் எடுத்தோடனே சிலம்பம், அப்புறம் வரிசையாக யோகா அப்படி பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆகாஷ் வந்து சிலம்பம் சுற்றுவோம். ஆனால் இது வந்து அது என்ன பால்? ரிங் பாலா? ரிங் பால் விளாண்டா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து வருவோம் ஆகாஷ். இந்த வரனால இதுதான் ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செய்யணும்ல, ரொம்ப நேரம் செய்ய முடியாதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எல்லோரும் செஞ்ச நேரம் இருமில்ல அதனால். இது ஆகாஷ் வந்து ரிங் பால் சூப்பராக சுற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுற்றுறான் பாருங்க. ஆகாஷ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். கபடி எல்லா இதுலேயும் அவனுக்கு வந்து அதில் ஆர்வம் அதிகமாக இருக்குது. படிக்கவும் செய்வான். நீயா படிச்சுடலாம்? அதெல்லாம் படிச்சுடுவான். இது வந்து யோகா ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் ஆகாஷ் இருந்தால் ஆனால் மறைச்சிக்கிட்டாங்க. முன்னாடி போய் எடுக்கணும். ஆனால் முன்னாடி எங்கிட்ட சீஃப் கெஸ்ட் எல்லாம் உட்காந்தாங்களா, அதனால் நாங்கள் சைட்லேருந்து எடுத்ததுனால தெரியலை. இதுலேயும் ஆகாஷ் தான் சூப்பராக பண்ணான். மகிஷா ஃப்ரெண்ட்ஸ். மகிஷா இப்போ வந்து ப்ரைஸ் வாங்க போய்கிட்டு இருக்கா வாலிபால் ஜோனல் வின்னர் ஃப்ரெண்ட்ஸ். வின்னரா ரன்னரா மகிஷா? ரன்னர். இது வந்து பிரமிடு செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் குட்டி பசங்க பாருங்கள். அந்த குட்டி பிள்ளைலாம் சூப்பராக பண்ணாங்க. ஏன்னா நான் கரெக்டாக பண்ணல லைஃப். இது வெல்கம் டான்ஸ். வெல்கம் டான்ஸ் எந்தெந்த கிளாஸ்க்கு எடுக்கலாம்? 3rd வரைக்கும், ஃபஸ்ட்லேருந்து 3rd வரைக்கும். எல்கேஜி யூகேஜி கிடையாது, அவங்க டான்ஸ். இது கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இதில் முகூர்த்து ஆடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவன் தெரியல. அந்த சைடு நின்னானா, அதான் அந்த சைடு நின்னா லைட்டாக தெரியுது. அந்த க்ரீனுக்கும் எல்லோவுக்கும் நடுவில் அந்த சைடு ரெட்டு லைட்டாக தெரியுது. அந்த சைடு நான் அதனால் தெரியலை சரியா. அந்த மொட்டை போட்டிருக்கான். சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். எடுத்துட்டு அதுக்குள்ளே ப்ரைஸ் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மகிமா வாங்குறா. எல்லாமே இவங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தனால எல்லாம் வாங்குறாங்க. நான் அந்த அக்கா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இவங்க வரும்போது மட்டும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முன்னாடி ரொம்ப நேரம் நிற்க முடியாதுல்ல அதனால். இது இசானா வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இசானா வணக்கம்லாம் சூப்பராக சொன்னான். நான் கூட சொல்லுவோம் இன்னும் பார்த்தேன் வணக்கம் சொன்னான். போகும்போதும் அது மாதிரி வணக்கம் சொல்லிட்டு போனாங்க இசானா. இப்போ வந்து ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆகாஷ் வந்து ப்ரைஸ் வாங்குறான். 3 பேரும் மெடல் எல்லாம் வாங்கிட்டாங்க. நீ எத்தனை தம்பி வாங்கின? 3 மெடலு, சர்டிஃபிகேட் 4. நீ 2 மெடல் 1 Nilavati of 9th standard, first place. 3 மெடல் 5 சர்டிஃபிகேட் தான். இது வந்து குட்டி பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பசங்களுக்கு வச்சாங்களா, ஏன்னா எங்களுக்கு ரன்னிங் வைக்கல, அதனால் வச்சாங்க. இவங்க சூப்பராக பண்ணாங்க. அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து ஒரு பொம்மை மாதிரி இருந்துச்சு. அது என்ன தம்பி? இல்லை, அந்த ரவுண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பஞ்சில் இருந்தது. அதை வந்து எடுத்து அந்த இதுக்குள்ளே போட்டு இன்னொரு வளையம் இருந்துச்சு, அதில் 2 இருக்குது. அதை எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு யாராவது போகிறேன். ஆனால் நல்லா தெளிவாக பண்ணுறாங்க பாருங்க குட்டி பிள்ளைங்க, சூப்பராக ஓடிப்பாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க கரெக்டாக பண்ணணும்ல, ஆனால் சூப்பராக பண்ணிடுங்க. இப்பயும் எடுப்புல வைங்க. ஓடிடும்டா, எதனா ஸ்போர்ட்ஸ்னா பாருங்க. எல்லாருமே ஒல்லியாக இருக்காங்கல்ல, ஓடுறது ஒல்லியாக தான் இருக்கணும் உடம்பு, அப்பதான் அதான் ஒல்லியாக இருக்கிறவங்க ஓடிடும். அவ்வளோ காடு வச்சுருக்காங்க. லாஸ்ட் கோல் பார்த்துருக்கேன். அவன் என்ன கீழே வைக்க முடியும்? அந்த பிள்ளை கூட வருது. அதுக்கு முன்னாடி ரெஸ்டர் செட் போயிட்டான். ஓடு பண்ணி ஃபஸ்ட் செகண்ட் பேர் கண்டிப்பாக வருவாங்க. தேடாக வருவாங்க. அந்த பிள்ளை வரிசை என்ன எடுக்கணும்ல. வேட வெட்டி அவன் வெயிட்டாக இருக்கான், வெயிட்டாக இருக்கான்ல, அவன் வாங்கி அவன் வந்தால் தானே இவன் வர முடியும். 3ஆவது வந்துட்டான். எங்கனைக்குலாம் அந்த பையன் வாங்கிட்டு நின்றுச்சு, வாங்கினது உடனே. Only the captains come on the stage, others போட்டா உழுகாது. stand down. எல்லாம் ஓட்டல, அங்கே அங்கே போல அங்கே பக்கத்துக்கு போல போயிட்டான். Lily, come. Stage number எல்லோரும் ஃபர்ஸ்ட் நினைச்சா வெட்டி இருந்துச்சு. come in front of the stage. எல்லாம் நீங்கள் கிடையாதா? செகண்டா? ஸ்க்ரீன் உண்டாப்ப அப்போ 3 பேர் வாங்கிடுவாங்க. என்ன ஏய், இரு ஒரு நிமிஷம். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இவனை சாப்பாடு வாங்கணுமா உங்களுக்கு? வாங்கிட்டு சொல்லுங்க. ஒரு 5 பரோட்டாவா? 5 பரோட்டா ஒரு ரைஸா? எனக்கு ரைஸ். Come fast. All are here. பார்க்க நீங்கள் 3ஆவதுல இந்த ஓடு. சரி வாங்கி கொண்டு வந்துருங்கப்பா, வண்டியில் வந்து. இவங்கள பசங்க ஏற்றி விட்டுட்டப்போ கூட நான் பைக்கில் வந்து, ஏன்னா நான் போய் இன்னும் பை வாங்கி கொடுக்கணும். போஸ்ட் ஆஃபீஸில் கத்த நேரில் போய் பை வாங்கி கொடுத்துருவோம். ஏன் நாங்கள் பின்னாடி வந்துடுவோம். 2 வண்டி இருக்கு, ஒரு வண்டி விட்டு கொடுத்து விட்ருவோம். இல்லைனா நான் கூட வந்துடுவேன். எங்க போட்டாடுங்கக்கா. எல்லாம் இந்த அத்தை போனா போய் அங்கே போய் போட்டா இல்லை. ஓடல என்னை விட கொடுங்க, போட்டா எடுத்துட்டு வரட்டும். ஓடு மைசா தெரியுற மாதிரி எடு. எல்லாம் மைசா மூஞ்சி தம்பி எல்லாம் சாச்சு எடு. மூந்த நல்லா இடல, மூந்த எடு நல்லா. அவன் கீழே இருப்பான்.
அந்த இருக்கான்ல இந்தா உட்காந்துருக்கேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஓவரால் சாம்பியன் வந்து ரெட் டீம் ஃப்ரெண்ட்ஸ். மைசாவோட டீம் தான் ஃபஸ்ட்டு. ரன்னர் வந்து ஆகாஷோட டீம் எல்லோ. தேர்ட் வந்து இசானாவோட டீம் க்ரீனு. ஃபோர்த்து அப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கட் அவுட்டில் ஆகாஷ் மைசாவும் ஃபோட்டோலாம் போட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே என்ட்ரன்ஸில். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டு வெளியே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா, அப்போ முகுந்து கூட ஆகாஷ் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மெடல்லாம் போட்டு முகுந்து விளாண்டு சிரிச்சிட்டு இருந்தான். நாங்கள் அப்படியே பசங்க ஃபோட்டோலாம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு வரும்போதே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா விளாண்டுருக்காங்கல்ல, அவங்க ரைஸ் கேட்டாங்க. எல்லாருக்கும் ரைஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மைசா விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.